அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்ற தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நிரந்தர மறுவாழ்வு என்ன என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிரந்தரமான மறுவாழ்வு என்ன செய்ய உள்ளது, தமிழக அரசு என்ன செய்ய உள்ளது என்பது குறித்து தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது தொடர்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று அவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தவும் அந்த கோரிக்கை என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான இந்த வழக்கு விசாரணை போது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்தபோது இந்த மறுவாழ்வு ஏற்படுத்துவது குறித்து அரசு என்ன நடவடிக்கை இருக்கிறது என்பது குறித்த கேள்விகள் எழுப்பியிருந்த நிலையில் இதற்கு அவர்களை வெளியேற்றக்கூடாது, தற்போதைய நிலை அவர்களை வெளியேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவு என்பதை இடைக்கால உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த தடை உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் முன்பு அந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த அரசை இந்த தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அந்த வாதத்தின் போது முன்வைக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் அரசு இது தொடர்பாக என்ன விதமான அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது என்பது குறித்த அந்த விரிவான அந்த பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது உத்தரவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரை தொழிலாளர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த இடைக்கால உத்தரவு நீட்டிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் இந்த உத்தரவை இந்த வழக்கு விசாரணை போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை வருகின்ற ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அந்த அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.